பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வத்தல் குழம்பு. ஸோ அது வத்தல்ஸ் குழம்புனே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ப்ளெயின் கடாயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸ், மல்லி சீடு, அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ரைஸ் பச்சரிசி இருக்கும் இல்லைங்களா, பச்சரிசியை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகாவை நான் கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். ஸோ பிகாஸ் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்றக்காக அது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம வடகம் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப நான் எண்ணெய் ஊற்றலை, கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றி வடகம் தானே அப்படின்றக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனியன் வடகம் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கு செய்கிறேன், ஸோ ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல். ஸோ மணத்தக்காளி வத்தலையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே இப்போ நீங்கள் வதக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகுக்கு அப்புறம் ஜீரகம், அப்புறம் வெந்தயம், அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டை நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு டேஸ்ட் பிடிக்குன்றவங்க அதிகமாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ பழுத்த தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஸோ வதங்கி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடிகளை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இந்த 2 ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கி அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அதெல்லாம் ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா நம்ம வடகம், ஆனியன் வடகம் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியன் வடகத்தை நல்லா பொடிச்சு கையிலேயே நல்லா பவுடர் பண்ணி தூளாக்கி சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நமக்கு, அதுக்காக. ஸோ அதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளி, நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், புளி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கொதிநிலை வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வத்தல் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாங்க. ஸோ வத்தல் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முடிச்சு உங்களுக்கு எண்ணெய் திரிஞ்சு வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெல்லம் இல்லைன்னா ஜாகரி பவுடர் எது இருக்கோ உங்ககிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இப்போ தான் சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம போட போகிறோம். இந்த ஹோல் டிஷ்லேயே ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகிறதே நம்ம இந்த க்ரீன் சில்லிஸ் தான். ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும்.